ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபி கார்ன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா, ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அந்த பவுடர்ஸை இதில் நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு கோட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் போட்டுட்டு இதை நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த பேபி கார்னை இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை குக் பண்ணணும். ஃப்ரை ஆகணும் நல்லா, அப்படின்னா தான் க்ரன்ச்சியாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பல்லு கார்லிக்கை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் கார்லிக்கும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு ஆனியன் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும், விட்டுருங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் போய் மசாலா கொஞ்சம் நல்லா குக் ஆன வரைக்கும் விட்டுறணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி மசாலா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பேபி கார்னையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் அந்த பேபி கார்னை நல்லா கோட் ஆகணும். இப்போ கொஞ்சமாக கொரியாண்டர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.